அனைவருக்கும் வணக்கம். காசா ஸ்ட்ரிப்ல மீண்டும் போர் பயங்கர தீவிரமடைஞ்சிருக்கு நண்பர்களே. திடீர்னு நேற்று முன்தினம் இரவு திடீர்னு காசா ஸ்ட்ரிப்ல இருக்கிற ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேலின் மீது கடுமையான தாக்குதல் நடத்தினாங்க. அது மிகப்பெரிய மிசைல் மற்றும் ராக்கெட் தாக்குதலாக இருந்தது. யாரும் எதிர்பாராத இந்த தாக்குதல்ல இஸ்ரேல்ல பெரும் சேதமும் விளைந்திருக்குது அப்படின்னும், அதோட இல்லாம இந்த தாக்குதலை அவங்களே ஹமாஸே வீடியோ எடுத்து அதை அவங்களே சமூக வலைதளங்களையும் செய்திகள்லையும் ஊடகங்கள்லையும் அவங்களே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது, பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குது. இத்தனையும் வாங்கி கொண்டு இஸ்ரேல் சும்மா இருக்குமா? இஸ்ரேலும் பயங்கரமா திருப்பி அடிச்சிருக்குது. ஏற்கனவே ரஃபா நகரத்தின் மீது தாக்குதல் நடத்திட்டு இருக்குது இஸ்ரேலு. அந்த தாக்குதலை மேலும் தீவிரப்படுத்தி இருக்குது இஸ்ரேல் அப்படிங்கிற செய்தி வெளிவந்திருக்குது. இந்த தீவிரமாகி பற்றி எரிந்து கொண்டிருக்கிற இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போருடைய லேட்டஸ்ட் அப்டேட்டை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, கடந்த பல மாதங்களாக இஸ்ரேல் ஹமாஸ் தீவிரவாதிகளை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனால் காசா ஸ்ட்ரிப்பை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற அந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் அக்டோபர் மாதம் திடீர்னு இஸ்ரேலின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா? 3000 மிசைலுக்கு மேலே விட்டாங்க. அதே சமயத்தில் எல்லையை கடந்து போய் பேரியர்லாம் உடச்சிக்கிட்டு போய் பார்டரில் இருந்த ஃபென்ஸையெல்லாம் உடச்சிக்கிட்டு போய் ஜேசிபி வச்செல்லாம் உடச்சிட்டு போய் அங்கே இஸ்ரேலுக்குள்ள போய் அங்க கொடூரமான காரியங்களை அவங்க நிறுத்தினாங்க. பெண்கள், குழந்தைகள், சிறுவர் சிறுமியர்னு கூட பார்க்காம, ஏன் குழந்தைகளை கூட 9 மாச குழந்தை கூட அவங்க கழுத்தெடுத்து போட்டதையெல்லாம் நாம பார்த்தோம். ஹிட்லருடைய ராணுவம் யூதர்களின் மீது நடத்திய தாக்குதலுக்கு அடுத்தபடியாக 2வது மிகப்பெரிய யூதர்களின் மீதான தாக்குதல் இதுதான் அப்படின்னு சொல்லி உலகமே அதிர்ந்து போயிருந்த அந்த சமயத்தில் ஹமாஸ் அடங்காம மீண்டும் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டே இருந்தது. அதோடு இல்லாம 1300க்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்களை பிணை கைதிகளாயும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதற்கு பிறகுதான் இஸ்ரேல் அந்த தீவிரவாதிகளை ஒழித்தே ஆவேன், எங்களுடைய நாட்டு மக்களை அவன் பிடிச்சிட்டு போயிருக்கான், பிணை கைதிகளை ஹமாஸ் விடுவிக்கிறது வரைக்கும் நாங்க அவங்கள தொடர்ந்து தாக்குவோம் அப்படின்னு சூளுரைத்தபடி ஹமாஸுக்கு நாங்க பாடம் போட போறோம் அப்படின்னு காசா ஸ்ட்ரிப்புடைய வடக்கு பகுதியிலிருந்து மெல்ல மெல்ல அப்படியே கிரவுண்ட் ஃபோர்ஸ் அனுப்பி அப்படியே ஹமாஸை வேரோடு அங்கிருந்து விரட்ட ஆரம்பிச்சாங்க நண்பர்களே. ஹமாஸ் காசா ஸ்ட்ரிப் முழுவதும் நூற்றுக்கணக்கான டனல்களை ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. அந்த சுரங்கப்பாதைகளுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு ஹமாஸ் கடும் தாக்குதலை நடத்திக்கிட்டு வந்தது. அந்த சுரங்கப்பாதைகளை எல்லாம் அழிச்சுக்கிட்டே வந்தாங்க மெல்ல மெல்ல. அதனுடைய கடைசி பாகமாக தான் அந்த காசா ஸ்ட்ரிப்புடைய தென்கோடியில் இருக்கிற அந்த ரஃபா நகரத்துக்கு சேர்ந்தது இஸ்ரேல். ரஃபா நகரத்துக்குள்ளாக அத்தனை ஹமாஸ் தீவிரவாதிகளும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இஸ்ரேலுக்கு தெரியும். அதனால மக்களை எல்லாம் வெளியேறுங்கன்னு அவங்க அறிவிச்சு விட்டு அதற்கு பிறகு கடும் தாக்குதலை இந்த ரஃபா நகரத்தின் மீது நடத்தி வருது இஸ்ரேல். இருந்தாலும் கூட மக்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுல இஸ்ரேல் ஆரம்பத்திலிருந்தே ரொம்பவுமே ஜாக்கிரதையாக செயல்பட்டதாக மேற்கத்திய ஊடகங்கள் இஸ்ரேலை பாராட்டவும் செய்திருக்கிறாங்க. ஏன்னா தீவிரவாதி யாரு மக்கள் யாருன்னு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு ஊடுருவி விட்ட ஹமாஸ் தீவிரவாதிகளை மெல்ல மெல்ல தேடி கண்டறிஞ்சு அவர்களை அழிப்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு இஸ்ரேல் செயல்பட்டு வந்தது. இந்த போருடைய ஆரம்ப கட்டத்தில் ஹமாஸ் தீவிரமாக இஸ்ரேலின் மீது தாக்குதல்லாம் நடத்துச்சு. அதுக்கு சப்போர்ட் லெபனான்ல இருக்கிற ஹூத்தி தீவிரவாதிகளும் சரி, அதே சமயத்தில் சிரியாவில் இருக்கிற ஹெஸ்புல்லா தீவிரவாதிகளும் சரி, இஸ்ரேலுடைய 3 பக்கத்துல இப்படி பயங்கரமான தாக்குதல் நடத்தினாங்க. ஆனாலும் கூட இஸ்ரேலை அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இஸ்ரேல் கடுமையான எதிர்த்தாக்குதல் நடத்திட்டே வந்தது. அதற்கு பிறகு கடந்த 2 மாதங்களாக ஒரு அமைதி அந்த இடத்துல ஓரளவுக்கேனும் ஒரு அமைதி இருந்தது. இஸ்ரேல் மெல்ல மெல்ல தன்னுடைய படைகள் மூலமாக இந்த கோம்பிங் ஆபரேஷன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தரைப்படைகளை கொண்டு தீவிரவாதிகளை அவங்க வச்சிருக்கிற பாம்புகளை எல்லாம் எடுத்துக்கிட்டே வந்தது இஸ்ரேல். ரஃபா நகரத்தை கிளீன் பண்ணிட்டா தங்களுடைய பணி முடிந்தது அப்படின்னு இஸ்ரேல் கருதி வந்த இந்த வேளையில அதுலேயும் ஹமாஸ் கொஞ்சம் அடங்கிடுச்சு அப்படின்னு நினைத்து வந்த இந்த வேளையில் நேற்று முன்தினம் இரவு திடீர்னு இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் கடுமையான ஒரு தாக்குதலை இஸ்ரேலின் மீது நடத்துகிறாங்க. பல பக்கங்கள்லேருந்து ராக்கெட் தாக்குதலை இஸ்ரேலின் மீது நடத்துகிறாங்க.
இது வந்து பெரும் அதிர்ச்சியாக வந்திருக்குது இஸ்ரேலுக்கு அப்படின்னே சொல்ல முடியும். ஏன்னா இவங்களுடைய தலையாய பணியே உள்ள இருந்து அந்த டனல்குள்ளையெல்லாம் இவங்க வச்சிருந்த ராக்கெட்டு மிசைல் எல்லாம் கண்டறிஞ்சு அழிக்கிறது தான் இவங்களுடைய தலையாய பணியாகவே இருந்தது. அப்படி இருந்தும் கூட இத்தனை ராக்கெட் அவங்க வந்து எப்படி வச்சிருந்தாங்க, எப்படி இதையெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி இன்னும் எங்கெல்லாம் ஒழிச்சு வச்சிருக்கிறாங்களோ அப்படிங்கிற கேள்வியும் எழுந்தது. இந்த தாக்குதலை நடத்தினதோடு இல்லாமல் ஹமாஸ் வந்து அதை வந்து ஃபுல்லாக லைவாக அப்படியே வீடியோ எடுத்து அப்படியே உலகம் முழுவதும் தங்களுடைய ஊடகங்கள், தங்களுடைய ஆதரவு ஊடகங்களின் மூலமாக பரப்பி தாங்க வந்து இன்னும் அடங்கவில்லை, தாங்க வெற்றிக்கனியை பறிக்க போகிறோம் அப்படின்லாம் அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த மல்டிபிள் ராக்கெட் தாக்குதலில் இஸ்ரேலில் பெரும் சேதமும் ஏற்பட்டிருக்கிறது உண்மைதான். அதை பார்த்த பிறகு இஸ்ரேல் மீண்டும் வெகுண்டு எழுந்திருக்குது. ஓரளவுக்கு கடந்த சில மாதங்களாக அடங்கியிருந்த இஸ்ரேல் மீண்டும் கோபத்தோடு சினம் கொண்டு வெகுண்டு எழுந்து இப்பொழுது ரஃபா நகரத்தின் மீது தீவிரமான தாக்குதலை நடத்த தொடங்கி இருக்குது. நேற்றைய தினம் இஸ்ரேல் வந்து ரஃபா நகரத்தின் மீது நடத்திய தாக்குதலில் 35 பேர் உயிரிழந்ததாக செய்திகள் வெளிவந்திருக்குது. இதற்கிடையே சில நாட்களுக்கு முன்பு ஐநா பணியாளர்களை ஏற்றி சென்ற ஒரு வாகனத்தின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்துச்சு. அதுல 7 பேர் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டாங்க. இந்த சம்பவத்தை பற்றிய செய்தி வெளியான உடனேயே போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேணும் அப்படின்னு உலக நாடுகள் தீவிரமாக வலியுறுத்த தொடங்கினாங்க. இது நாள் வரைக்கும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நின்ற அமெரிக்கா கூட உடனடியாக போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேணும் அப்படின்னு கேட்டுக்குச்சு. போர் காரணமாக காசா ஸ்ட்ரிப்புக்குள்ளாக நிவாரண பொருட்கள் எதுவும் வர முடியவில்லை அப்படிங்கிறதையும் அவங்க தொடர்ந்து சுட்டிக்காட்டிக்கிட்டே வராங்க. இதனால உணவுக்கும் குடிநீருக்கும் பெரும் பஞ்சம் ஏற்பட்டிருக்குது. நோயாளிகள், கர்ப்பிணிகள், முதியவர்கள் உணவு கிடைக்காம அடுத்தடுத்து உயிரிழந்து வர்றாங்க. தொற்று நோய் பாதிப்புகளும் தீவிரமாக தலையெடுக்க தொடங்கி இருக்குது அப்படிங்கிற செய்திகளும் வெளிவந்திருக்குது. இதெல்லாம் ஒரு புறம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு புறம் பார்த்தோம்னா இந்த போரை எதிர்த்தும் போர்ல இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா நிலைப்பாடு எடுத்திருப்பதை எதிர்த்தும் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் பெரும் போராட்டங்கள் நடந்து வர்றது நமக்கு தெரியும். அது மிகப்பெரிய சூடு பிடிச்சிருக்குது. இப்பொழுது அமெரிக்காவில் மட்டுமே 50க்கும் அதிகமான பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் இந்த போராட்டங்களை நடத்தி வர்றாங்க. போராடும் மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களை அந்த நாட்டு காவல்துறை கைது செய்தும் வருது. தற்போது இந்த போராட்டங்களில் கலந்து கொண்ட 900க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த மாணவர் போராட்டம் இப்பொழுது லண்டன், பாரிஸ், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அப்படின்னு பல மேற்கத்திய நாடுகளுக்கும் பரவ தொடங்கி இருக்கிறதா உலகமே வருத்தத்தோடு பார்க்க ஆரம்பிச்சிருக்குது. இதற்கிடையே சர்வதேச நீதிமன்றமோ இஸ்ரேல் வந்து உடனடியாக போரை நிறுத்த வேணும், இஸ்ரேலுடைய பிரதமரை கைது செய்ய வேணும் அப்படின்னு அரெஸ்ட் வாரண்ட் எல்லாம் பிறப்பித்து இருக்கிறது. இன்னொரு பக்கம் வேறு விதமான ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. அதே சர்வதேச நீதிமன்றம் ஹமாஸ் தீவிரவாதிகளுடைய தாக்குதலை பற்றி வாய் திறக்காமல் மௌனமாக இருப்பது இந்த சர்வதேச நீதிமன்றமே ஒரு சார்பாக மாறிவிட்டதோ அப்படின்னு எங்களுக்கு ஐயமாக இருக்குது அப்படின்னு இஸ்ரேல் பிரதமர் தெரிவிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் இப்படி இருக்க ஹமாஸோ அடங்காமல் மீண்டும் மீண்டும் இஸ்ரேலின் மீது தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருவதும், இஸ்ரேல்ல இருந்து அவங்க பிடிச்சிட்டு போன பிணை கைதிகளை இன்னும் விடுவிக்காமல் இருப்பதும் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தி வருது நண்பர்களே. இஸ்ரேலும் ஹமாஸை நாங்கள் ஒழித்து முடிக்கிறது வரைக்கும் இந்த போர் ஓயாது அப்படின்னு சொல்லி வர்றதும் நமக்கு பெரும் கவலையாக இருக்குது. இடையில சிக்கிக்கிட்ட காசா ஸ்ட்ரிப்பில் வாழ்கிற பாலஸ்தீன மக்களுடைய நிலையை நினைக்கும் போதுதான் நம் நெஞ்சமெல்லாம் பதைபதைக்குது. அவர்களுக்காக நாம் பிரார்த்திப்பதை தவிர வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். கைஸ், பை பாய்.